இயேசுவில் பிரியமானவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 11 முதல் 17. நான் நிறைய பைபிள் இங்கே வச்சு எங்கே போச்சுன்னே தெரியல. மக்கள் எடுத்து வாசிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே தான் அதுக்கான நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர். ஆக விவிலியத்தை எடுத்துக்கொள்வோம். அருகாமையில் விவிலியம் இருந்தால் லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கின் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றி இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் உள்ள சுற்றிலும் உள்ள பகுதியிலும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. அமர்வோம். இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை இந்த மாலை வேளையிலே கோடி அற்புத புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்தோனியாவுடைய பக்தர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் இயேசு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். இன்றைய வாசகத்தில் நாம் வாசித்தோம். ஆண்டவர் இயேசு நயின் என்ற ஊருக்கு போகிறார். அங்கே இறந்து போன ஒரு வாலிப மகனை அவர் சுகப்படுத்துகிறார், உயிர்ப்பித்து கொடுக்கிறார். அந்த மகனுடைய தாயோ ஒரு கைம்பெண், கணவனை இழந்தவள். அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதீங்க அம்மா, அழாதீர். அந்த வார்த்தையோடு இயேசு முடிச்சுக்கல, அந்த மகனை உயிர்ப்பித்து கொடுக்கிறார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த மக்கள் எல்லோருமே கடைசியில் இயேசுவை பற்றி ஒன்று சொல்லுகிறார்கள். அனைவரும் அச்சமுற்று, இறந்து போன ஒருவன் திடீர்னு உயிர்த்தெழுந்து திடீர்னு எழுந்து நிற்கிறான் என்றால் நிச்சயமாக நமக்கு கூட பயம் வரும். செத்துப்போன ஒருவன் எழுந்து வருகிறான் என்றால் நமக்கு கூட பயம். எனவே எல்லாரும் அச்சமுற்று, அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கின ஒருவர் தோன்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் எல்லோரும் கடவுளை தேடி வந்திருக்கிறோம், அப்படிதான் நினைக்கிறோம். நான் கடவுளை தேடி வந்திருக்கிறேன், நான் கடவுளை தேடி வந்திருக்கிறேன், கோவிலுக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் பாலவாக்க வந்திருக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், ஜெபிக்க நான் வந்திருக்கிறேன். இறைவார்த்தை சொல்கிறது என்று கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நாம் அப்படி நினைக்கலாம், நாங்கள் தானே வந்தோம், நாங்கள் தானே தேடி வந்திருக்கிறோம், கோயிலுக்கு நாங்கள் தானே வந்தோம், நாங்கள் தானே கடவுளை தேடி வந்திருக்கிறோம் என்று நாம் நினைக்கலாம். பிரியமானவர்களே, அவர்கள் எப்போது கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த மகன், இறந்து போன ஒரு மகன் உயிர்த்த பின்பு செத்து போன ஒரு பையன், வாலிப பிள்ளை உயிர்த்தெழுந்த பின்பு
அந்த அதிசயத்தை பார்த்த பின்னாடி, அந்த அற்புதத்தை பார்த்த பின்னாடி சொன்னாங்க, கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமான, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நாம் எடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கை எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளில் நாம் வெற்றியை காண்கிற போது, நாம் மகிழ்ச்சியை காண்கிற போது, நாம் சந்தோஷத்தை காண்கிற போது ஆண்டவருடைய கிருபை நம்மை தேடி வருகிறது. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளப்பரிய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற போது ஆண்டவருடைய கிருபை நம்மை தேடி வருகிறது. என்றைக்கு ஒருவேளை நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை தேடி வருகிறார். நாம் என்ன செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் தேடி வருவோம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் தேடி வருகிறோம், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறார். ஆயனில்லா ஆடுகளை போல் அவர் அடைகழிக்கப்பட்டு இருந்ததால் அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார். ஆயனில்லாத ஆடு தொலைந்து போன ஆட்டை நல்லாயின் தேடி வருவது போல ஆண்டவர் நம்மை அனுதினமும் தேடுகிறார். சார், நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் கடவுள் என்னை தேடி வராரா? ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கிருபை என்னை தேடி வருகிறதா? ஆண்டவர் என்னை தேடி வரக்கூடிய ஆயனாக இருக்கிறாரா? பிரியமானவர்களே, எப்போதெல்லாம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நல்லது செய்து கொண்டிருக்கிறாரோ அப்போது ஆண்டவருடைய கிருபை நம்மை தேடி வருகிறது. இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், நம்மை அபிஷேகம் செய்ய வந்திருக்கிறார், உங்களுடைய ஜெபங்களை கேட்க வந்திருக்கிறார், உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க வந்திருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை இந்த தேவன் கேட்க வந்திருக்கிறார். ஆண்டவர்களை சொல்லுவோம், ஆண்டவரே என்னை தேடி வந்திருக்கிறீங்க, என்னை நாடி வந்திருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிற நன்றி இயேசுவே என சொல்லி ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்கிற விதமாக இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கூப்பிடு நான் பதில் கொடுப்பேன். நீ என்னை எப்போதெல்லாம் கூப்பிடுகிறாயோ, எப்போதெல்லாம் என்னை நோக்கி ஜெபிக்கிறாயோ அப்போது நான் உனக்கு பதில் சொல்லுவேன். பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
கைதட்டி நாம் பாடுவோம். என்ற நற்செய்தியில ஆண்டவர் இயேசு நயீன் என்கின்ற பெண்ணினுடைய கண்ணீரை பார்க்கிறார். அந்த பெண் அழுது கொண்டு வருவதை பார்க்கிறார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டார், அவர் மீது இரக்கம் கொண்டார். நம்முடைய கடவுள் நம் மீது பரிவு கொள்கிற கடவுள், நம் மீது இரக்கம் கொள்கிற கடவுள், உங்களுடைய துன்பங்களை பார்த்து மனதுருக்கம் கொள்கிற கடவுள். பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு அந்த நயின் பெண்ணினுடைய கண்ணீரை பார்த்தார். இந்த நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மா அழாதீர், அம்மா அழாதீங்க. இயேசுனுடைய வார்த்தை பாருங்க, அம்மா அழாதீர். ஆண்டவர் இயேசு உங்கள் கண்ணீரை பார்க்கிறார், உங்களுடைய மனவேதனையை பார்க்கிறார், மனதுக்குள்ளே அழுவதை பார்க்கிறார், சந்தோஷம் இல்லாத உன் வாழ்க்கையை பார்க்கிறார், கவலைகளால் நிரம்பிய உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் சொல்கிறார், என் மகனே அழாத, என் மகளே அழாத என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தரக்கூடிய ஆறுதலை பெற்றுக் கொள்வோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். லலலா 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 லலலா. பிரியமான ஒரு நிமிடம் முழந்தால் படிக்கிறோம். இயேசு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். செத்து போன அந்த மனிதனை, செத்து போன அந்த வாலிப பிள்ளையை குணமாக்கிய அந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து அந்த மக்கள் சொன்னார்கள், கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார். அந்த கடவுள்தான் இன்று நற்கனை வடிவிலே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். செத்து போன அந்த மனிதனை உயிர்ப்பித்த அந்த வல்லமையுள்ள கடவுள் இங்கே நம்முடைய மத்தியிலே உயிரோடு வாழ்கிற தெய்வமாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே செத்து போன பல காரியங்கள் இருக்கிறது. பல பேருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இறந்து போய்விட்டது. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்கிற வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கஷ்டங்களோடு கவலையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கருத்துல உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் கூட சந்தோஷம் வேண்டும், என் வாழ்க்கையில கூட மகிழ்ச்சி வேண்டும், என் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி வேணும், நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டும்,
ஆண்டவரே என்னை தொடுங்க, என் தொடுங்க குடும்பத்தை இயேசுவே. தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க, இயேசுவே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு இயேசுவே, சொல்லி இயேசுவே. பெரியமானில் ஒரு நிமிடம் Yes. ஆண்டவருடைய கரத்துல உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து செவியுங்கள். Yes. இந்த தேவன் உயிர் கொடுக்கக்கூடிய தேவன். இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் நல்லது செய்யக்கூடிய கடவுள். Amen. இந்த தேவன் உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலும் கூட உங்களை தாங்கி வழி நடத்துகிற Amen. தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை பார்க்கக்கூடிய கடவுளாக Amen. இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். Amen. ஏதோ ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய கண்ணீரை ஒப்பு கொடுங்க, Yes. உங்க கவலைகளை ஒப்பு கொடுங்க, இயேசுவே. உங்களுடைய வேதனைகளையும் மன பாரங்களையும் ஒப்பு கொடுங்க. ஜெபிப்போம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், மிகுந்த விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். இந்த நாளிலே இந்த அந்தோனியாவுடைய ஆலயத்துக்கு சென்று, இந்த திருத்தலத்துக்கு சென்று இந்த வழிபாடில் பங்கெடுக்கிற போது என்னுடைய பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகள், நோய் நோக்காடுகள், ஏமாற்றங்கள் எல்லாம் எனக்கு போய்விடும், வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எனக்கு கைகூடும் என்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரை, நம்பிக்கையோடு இந்த வேளையில உம்முடைய முன் முழந்தாள் படியிட்டு இருக்கேன். ஆண்டவரை, என்னுடைய கூக்குரலை கேளும், என்னுடைய கண்ணீரை பாரு, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் கணவனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் மனைவியை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய பணிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் செய்யக்கூடிய முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் எடுக்கக்கூடிய திட்டங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. Praise the Lord. 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 அமருவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். இன்றைக்கு இந்த தேவன் நம்முடைய குடும்பத்துக்கும் நமக்கும் ஒரு செய்தியை தர விரும்புகிறார். இந்த வாசகத்தை பார்த்தபோது, நற்செய்தி வாசகத்தை சிந்தித்த போது என்னுடைய மனதுக்குள் வந்தது, எதை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இயேசு அந்த நயின் பெண்ணை பார்த்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அம்மா அழாதே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அழுகை என்பது எது நமக்கு ரொம்ப புதுசு அப்படி கிடையாது. நாம் எல்லோருமே அழுதிருக்கிறோம். ஏன் சில பேர் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறோம். அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட், அவர் தன்னுடைய கட்டுரையில் இப்படியாக எழுதுகிறார், மனிதர்கள் ஏன் அழுகிறார்கள். அவர் ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கிறார். பல்வேறு காரணங்களை கொடுத்துவிட்டு, பெண்கள் ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 5 முதல் 6 தடவை அழுகிறார்கள். நீங்கள் நினைக்கலாம், அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கலாம். அமெரிக்க நாட்டு பெண்களுக்கு நம்முடைய பெண்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கிடையாது. அதனால் அவர்கள் ஒரு மாதத்துக்கு 5 தடவை தான் அழுகிறார்கள். 5-6 தடவை. ஆண்கள் ஒரு மாதத்துக்கு 1 தடவை, அதிகபட்சமாக 2 தடவை அழுகிறார்கள் என்று அந்த கட்டுரையில் சொல்லுகிறார். அவர்களை விட நமக்கு அழக்கூடிய சூழல் அதிகம்தான். கணவனால் மனைவி, பிள்ளைகளினால் பெற்றோர்கள், பெற்றோர்களால் பிள்ளைகள், வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், பணி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கட்டாயப்படுத்துதல், அல்லது நம்முடைய உலகம் பேசுகிற நம்மை பற்றி பேசக்கூடிய விமர்சனங்கள், நம்முடைய காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கேட்கிற போதெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அழுகிற போது
எத்தனை பேர் நம்மிடம் வந்து அழாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்றால் மிகவும் குறைவுதான். நம்முடைய அழுகையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் கிடையாது. குறைந்தபட்சம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் தான் நம்முடைய அழுகைக்கு அர்த்தம் கொடுக்கிறார்கள். நம்முடைய அழுகைக்கு அழுகிற போது அவருடைய உறவை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த சமூகம் நாம் அழுதால் கவலைப்பட போவது இல்லை. நாம் அழுவதனால் இந்த சமூகம் ரொம்ப வருத்தப்பட போவதும் இல்லை. அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அழுது கொண்டிருக்கிறான் என்று வேடிக்கைத்தான் பார்ப்பார்கள் ஒழிய யாரும் நம்மை பார்த்து இவனுக்கு ஏதோ பிரச்சனை, அழுது கொண்டிருக்கிறான், என்ன பிரச்சனை என்று கேட்பதற்கு நம்மை தேடி யாரும் வருவதும் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்மை அழ வைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்மை காயப்படுத்தி கண்ணீர் விட வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். போற போக்கில் ஒரு வார்த்தை, போற போக்கில் நம்மை பற்றி ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு வார்த்தை, நாம் எந்த அளவுக்கு காயப்படுவோம், எந்த அளவுக்கு வேதனைப்படுவோம், அது நமக்கு எந்த அளவுக்கு கண்ணீரை வரவழைக்கும் என்றெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதில்லை. எதை வேணுமானாலும் பேசுவார்கள், எதை வேணாலும் சொல்லுவார்கள். அதை நினைத்து நினைத்து நாம் தான் அழுது கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் சில சமயத்தில் நாமும் கூட அப்படியாக நடந்து கொள்கிறோம். நாம் பேசுகிற வார்த்தை அடுத்தவனை காயப்படுத்தும், நாம் பேசக்கூடிய வார்த்தை அடுத்தவனை கண்ணீர் வர வைக்கும் என்று நாம் கூட பல சமயத்தில் நினைப்பதில்லை. போகிற போக்கிலே நாம் கூட வார்த்தை பேசிவிட்டு போய்விடுவோம். அவன் கஷ்டப்படுவான், அவள் கஷ்டப்படுவாங்க, அந்த குடும்பம் கஷ்டப்படும், அது வேதனை கொடுக்கும். இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஜீவன், ஒரு மனிதன், ஒரு பாசம் கொண்ட ஒருவர் அந்த நயின் பெண்ணை பார்க்கிறார். அம்மா அழாதீங்க. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் என்னை ஆறுதல் படுத்த யாராவது இருக்கிறாங்களா? என் பிரச்சனையை கேட்பதற்கு யாராவது இருக்கிறாங்களா? என் மனசில் இருக்கிறத கொட்டி தீர்க்க வேண்டும், அழுது தீர்க்க வேண்டும், அந்த நம்பிக்கைக்குரிய ஆள் யாராவது இருக்கிறாங்களா என்று எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்ணீரை எடுத்து சொல்லி, நம்முடைய கண்ணீர் விட்டு அழுது நம்முடைய வேதனையெல்லாம் எடுத்து சொல்லி அதை லிசன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நண்பர், நல்ல மனிதர் யாராவது இருக்கானா? எனக்கு நமக்கு அப்படியாக யாரும் தென்படுவதில்லை. நம்முடைய அழுகையை கூட அசிங்கப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாம் நம்பிக்கையோடு அவர்களிடம் நம்முடைய வேதனைகளை எல்லாம், பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அழுத பின்பு அதையும் கூட விளம்பரமாக்கக்கூடியவர்கள் இன்றைய உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த அம்மா வந்தாங்க, இப்படியெல்லாம் உங்கள் வீட்டில் கஷ்டமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட அழுதாங்க. நான் தான் அறிவுரை சொன்னேன், நான் தான் கவலைப்படாதேன்னு சொன்னேன். விளம்பரப்படுத்துகிற, அதில் ஒரு பெருமை தேடிக்கொள்கிற மனித குலம் இங்கே இருக்கிறது. அடுத்தவுடைய அழுகையை பற்றி கொஞ்சம் கூட இறக்கப்படாத ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்தவனுடைய அந்த கண்ணீருக்கு ஒரு கனம் உண்டு, அந்த கண்ணீருக்கு ஒரு வெயிட் இருக்கு, அந்த கண்ணீருக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கு, அந்த கண்ணீருக்குள் 1000 மனவேதனை இருக்கு என்பதை புரிந்து கொள்ள எனக்கு யாருக்குமே இதயம் இல்லை, யாருக்குமே மனசு இல்லை. எல்லாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். வீட்டில் மனைவி அழுதாலும் கூட அந்த அழுகைக்கு என்ன பிரச்சனை, என்ன காரணம் என்று கணவனுக்கு அறிந்து கொள்ள நேரம் கிடையாது. நீ அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என் வேலையை பார்க்கக்கூடிய கணவன்மார்கள் எனக்கு இருக்கிறார்கள். அப்பா அம்மாவனுடைய அழுகையை பற்றி, அப்பா அம்மா அழுவதை பற்றி இன்றைக்கு பிள்ளைகள் கண்டுகொள்ளாத இளம் பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இங்கே ஒரு தாய் தன்னுடைய மகனை இழந்து அழுது கொண்டிருக்கிறார். அந்த தாயை பற்றி நாம் யோசிக்கணும். கணவன் மனைவி ஒரே மகன், அப்படியாக நயின் என்கிற ஊரிலே வாழ்ந்த குடும்பம் அது. கணவன் இறந்து போகிறான். ஆனால் விவிலியம் நமக்கு சொல்லலை எப்படி அவன் இறந்தான் என்று நமக்கு சொல்லலை. கணவன் எப்போது இறந்தார் அதையும் சொல்லலை. கணவனை இழந்த ஒரு பெண் யூத சமூகத்தில் இன்றைக்கு கணவனை இழந்த பெண்ணை போல வாழ முடியாது. இன்றைக்கு ஒரு கணவனை இழந்த பெண் வாழ்கிற வாழ்க்கையை விட பல மடங்கு அன்றைய சூழ்நிலையிலே ஒரு கைம்பெண்ணுக்கு பிரச்சனைகள் இருந்தது. என்ன பிரச்சனை? ஒரு கணவனை இழந்தால் அந்த கைம்பெண் அந்த சமூகத்திலே ஒரு சாபக்கேடாக கருதப்பட்டாள். கடவுள் உன்னை தண்டித்திருக்கிறார், அதனால் தான் உன்னுடைய கணவனை எடுத்துக்கொண்டார், நீ ஏதோ பாவியாக இருக்கிறாய்,
ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பாவத்தோடு இணைத்தார்கள். கணவன் மரித்தால், கணவன் இழந்து விட்டால், கைம்பெண் ஆகிவிட்டால் அவள் ஒரு பாவியாக நினைத்த சமூகம் அது. அது மட்டுமல்ல, கைம்பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. உங்களுடைய கணவன் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து கூட உன்னிடமிருந்து எடுக்கப்படும், கைம்பெண்களிலிருந்து எடுக்கப்படும். ஆண்டவர் இயேசு விவிலியத்தில் லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். பரிசேயர்கள் சதுசேயர்கள் மறைநூல் அறிஞர்களை பற்றி பேசுகிற போது அவர்கள் கைம்பெண்களுடைய உடைமைகளை, வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். இயேசு அந்த காலத்தில் பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் கைம்பெண்களுடைய வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், நிலத்தில் நீ விளைச்சலை எடுக்கிறாயா, அறுவடை செய்கிறாயா, அறுவடை செய்த பின்னாடி நீ வைத்திருக்கக்கூடிய உன்னுடைய அந்த அறுவடை செய்த பின்பு மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த விதைகள், அல்லது எடுத்துக்காட்ட நெல்லுன்னு வச்சுப்போம், அந்த நெல் கொஞ்சம் நீ வயலில் விட்டுட்டு மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்ட, எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு, ஆனால் ஒரு சின்ன ஒரு பை மட்டும் நெல் அதில் அங்கேயே வச்சுட்டு மறந்து வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா, நீ அந்த வயலுக்கு போயிட்டு திருப்பி அந்த நெல் மூட்டையை அல்ல நெல் பையை நீ எடுக்கக்கூடாது, அது விதவைகளுக்காக இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ விட்டுட்டு போறது தான் அந்த விதவை பெண்கள் எடுத்து சாப்பிடணும். நீ விட்டுட்டு போற அரிசியை அல்லது நீ விட்டுட்டு போற தானியங்களை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமை தான் கைம்பெண்களுக்கு இருந்தது. அடுத்தவுடைய உதவியை எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை கைம்பெண்களுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் வந்து உண்டியில காசு போட்டாங்க, அவர்கள் மிகுதியான உடைமைகளிலிருந்து காசு போட்டாங்க. ஆனால் கைம்பெண்ணை பற்றி சொல்கிறார், அவள் போட்ட காணிக்கை 2 செப்பு காசு. செப்பு காசுக்கு வேல்யூ கிடையாது. தாளந்து தெனாரியும் அப்படின்னா விவரித்தில் நாம் காசினுடைய மதிப்பை பற்றி பேசுகிறோம், செப்பு காசை பற்றி பேசுறது கிடையாது. ஆனால் அந்த விதவை போட்ட காசு செப்பு காசு தான். அவங்க வார்த்தை வருகிறது, தனக்கு உள்ளதெல்லாம் உள்ளதிலிருந்து அனைத்திலும் இருந்தும் அந்த செப்பு காசு போடுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? செப்பு காசு தான் அவளுக்கு இருந்ததே மொத்தம், உள்ளது அனைத்தும் செப்பு காசு தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கைம்பெண் தன்னுடைய கணவனை இழந்த பின்பு தனக்கென ஒரே ஒரு மகன் இருக்கிறான், என்னை பார்த்துப்பான், என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில என் மகன் எனக்கு துணையாக இருப்பான், அவன் தான் என்னுடைய உயிர், அவன் தான் என் பலம், அவன் தான் என்னுடைய சக்தி, அவன் தான் என்னுடைய பாதுகாப்பு, என் பையன் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நம்பிக்கையோடு இருந்த அந்த கைம்பெண்ணுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு இடி விடுகிறது. அந்த வாலிப பையன் இறந்து போகிறான். இறந்து போன அந்த வாலிப பையனைத்தான் பாடையில வைத்து தூக்கி செல்கிறார்கள். அந்த அம்மா பின்னாடி அழுதுகிட்டே போறாங்க. இயேசு வருகிறார். இயேசுக்கு இந்த செய்தி யார் சொன்னாங்க தெரியல. அவனுக்கு, அந்த பெண்ணுக்கு கணவன் இல்லை, ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறாங்க, அவனும் இறந்து போயிட்டான், நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படி இயேசுக்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா விவிலியம் சொல்லுது, அப்படி யாரும் சொல்லலை. இயேசுவே முன் வருகிறார், அம்மா அழாதீங்க சொல்லி. அந்த அம்மாவனுடைய கண்ணீரை பார்க்கிறார், அந்த அம்மாவனுடைய கஷ்டத்தை பார்க்கிறார், பையனை குணப்படுத்தி சுகப்படுத்தி உயிர் கொடுத்து அனுப்புகிறார். அந்த கடவுள் தான் இங்கே இருக்கிறார். அந்த நற்செய்தியில் பார்க்கக்கூடிய அந்த ஜீவனுள்ள கடவுள் தான், பரிவுள்ள கடவுள் தான், இரக்கமுடைய கடவுள் தான் இந்த பலிபீடத்திலே நமக்கு முன்னாடி இருக்கிறார். அந்த அற்புதத்தை செய்த அந்த நயின் பெண்ணுடைய கண்ணீரை பார்த்து, அந்த கண்ணீருக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த மனதை பார்த்த அந்த தேவன் தான் இங்கு இருந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பல பேருடைய கண்ணீரை பார்க்கிறார். என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்படி யாரும் இருக்க முடியாது. எல்லாரும் கஷ்டங்களை மனதுக்குள் வைத்து தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். 1000 பிரச்சனைகள், 1000 கவலைகள். அடுத்தவர்கள் நான் அழுவதை பார்க்கக்கூடாது என்பதற்காக இரவிலே அழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாமல் அழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் அழுவதை யாரும் பார்க்கக்கூடாது, அவர் தவறாக நினைத்து கொள்வார்கள். என் கணவன் நான் அழுவதை பார்க்கக்கூடாது, என் மனைவி நான் அழுவதை பார்க்கக்கூடாது என்று யாருக்கும் தெரியாமல் அழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மனதிலெல்லாம் பாரங்களை வைத்து, மனசெல்லாம் கஷ்டங்களை வைத்து வாழ்ந்து கொள்ளக்கூடிய பல பேர் இங்கே நம்மிடம் இருக்கலாம். நாம் அழுவது யாருக்கும் தெரியாது.
ஆனால் இந்த தேவன் உங்கள் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில், எல்லோரும் இருக்கக்கூடிய கூட்டத்தில் அந்த பெண் அழுவதை ஆண்டவரால் பார்க்க முடிகிறது. இன்று இந்த நேரத்தில் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ணீரை வட வைக்கக்கூடிய கஷ்டங்களை இந்த தேவன் பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார்? என் மகனே, மகளே, நீங்களும் அழாதீங்க, நீங்களும் அழாதீங்க. எப்படி அழாமல் இருக்க முடியும்? என் ஒரே மகன் இறந்து போய்விட்டான், எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று அந்த அம்மா கேட்கல, எதிர்த்து கேட்கல. ஆண்டவரே அழாதீங்கன்னு சொல்றீங்களே, எப்படி என்னால் முடியும்? என் பையன் செத்து போயிட்டான், நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? அந்த அம்மா கேட்கல. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாள். ஆண்டவர் இயேசு அழாதீங்க என்று அந்த வார்த்தை சொல்கிற போது, என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நல்லது நடக்கப் போகிறது, ஆண்டவர் ஏதோ எனக்கு நல்லது செய்ய போகிறார் என்ற நம்பிக்கையில அப்படி இருந்திருப்பாள். எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் அழாதீங்க. ஆனால் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காதீங்க, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? நயின் பெண் சொன்னது போல ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். இந்த செவ்வாய்க்கிழமையில, இந்த வாரத்தில் என் குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்கப் போகிறார். என் கண்ணீரை துடைக்கப் போகிறார், என் கவலையை துடைக்கப் போகிறார், என் மனசில் கூடிய பாரங்கள் இறங்கப் போகின்றன. நான் கொஞ்சம் ஃப்ரீயா, கொஞ்சம் மகிழ்ச்சியா, கொஞ்சம் நிம்மதியா, சந்தோஷமா இருப்பதற்கு ஆண்டவர் இன்று என்னை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போம். ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார். கவலைப்படாதே என் மகனே, கவலைப்படாதே என் மகளே. இந்த பலிப்பீடத்திலிருந்து ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மகனிடம் சொல்வது, நீ ஏன் கவலைப்படுற? நீ கவலைப்படுவதால் ஒரு முடம் கூட்டவோ ஒரு முடம் குறைக்கவோ உன்னால் முடியாது. நீ கவலைப்படுறதுனால உன் கவலை போகாதுங்க. நீ உன் குடும்பத்தை பற்றி 1000 கவலைப்பட்டாலும் கவலை போகாது. அந்த கவலை உன்னை பயமுறுத்தும், அந்த கவலை உன்னை நோய்க்கு கொண்டு போகும், அந்த கவலை உன்னை டிப்ரெஸுக்கு கொண்டு போகும், அந்த கவலை உன்னை சோம்பேறி ஆக்கும், அல்லது குடிக்காரனை மாற்றும், அல்லது தவறான வாழ்க்கைக்கு கொண்டு போகும். உன் கவலையினால் உனக்கு பிரயோஜனம் கிடையாது, உன் கவலையினால் உனக்கு பயன் கிடையாது. மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாள், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தைரியத்தை நம்பினாள். என் ஆண்டவர், என் கடவுள் என் கூட இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையிலே வாழ்ந்தாள். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பாடுவோம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. நம்முடைய கடவுள் நம்மை நலம் விசாரிக்கும் கடவுளாக இருக்கிறார். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற கடவுளாக இருக்கிறார். நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்மை நேசிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்பிக்கையோடு பாடுவோம். உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே.
நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. காக்கைகளுக்கும் கூட உணவு கொடுக்கும் கடவுள் அனுதினமும் நம்மை நடத்த மாட்டாரா? சிட்டுக்குருவிகளை கூட பாதுகாக்கக்கூடிய கடவுள், பூக்களை உடுத்தக்கூடிய கடவுள், தன்னுடைய சாயலாக படைத்த தன்னுடைய உயிர் மூச்சை நம்மீது கொடுத்து இந்த உலகத்தை ஆண்டு வழி நடத்துங்கள் என்று சொன்ன நம்மீது அவருடைய அன்பும் இரக்கமும் பரிவும் இருக்காதா? காக்கைகளை விட நாம் மேலானவர்கள், சிட்டுக்குருவிகளை விட நாம் மேலானவர்கள், பூக்களை விட நாம் மேலானவர்கள். கடவுள் நம்மை கைவிட மாட்டார். பாடுவோம். காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. நம்முடைய துக்கத்தை புரிந்து கொள்கிற கடவுள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் படுகிற வேதனைகளை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். நாம் சிலுவையிலே சுமக்காமல், நாம் சிலுவையிலே நம்முடைய பாரம் சுமக்காமல், அவர் நமக்காக நம்முடைய பாரத்தை சுமந்து சிலுவையிலே மரித்த கடவுள். கவலைகளை எல்லாம் அவரிடம் சொல்லுவோம், நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவரிடம் கொட்டுவோம், பாடுவோம். துயரமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே. துயரமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே. கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். உன் கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. முழந்தாள் பண்ணிடுவோம். உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய நேரம் இது. உங்கள் கவலைகளை எல்லாம் போக்கக்கூடிய நேரம் இது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம் இது. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் சொல்லிவிடு.
கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைத்திடுவார். ஆமென். ஒருவேளை கண்ணீரோடு அழுது பார்ப்போமே, கண்ணீரோடு மனம் விட்டு ஆண்டவிடம் நம்முடைய கஷ்டங்களை சொல்லி பார்ப்போமே. நிறைய தடவை நான் வேண்டியிருக்கிறேன் என் துன்பங்கள் நீங்கள. ஒருவேளை இன்னைக்கு நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி பார்ப்போமே. என் வாழ்க்கையில் இது நடக்கலை, என் வாழ்க்கையில் அது முடியலை, என் வாழ்க்கையில் அது நிறைவேறலை, என் பிள்ளைகளுக்கு இது நடக்கலை, என் மகனுக்கு அது நடக்கலை, என் மகளுக்கு அது நடக்கலை, என்னுடைய பிஸ்னஸில் தோல்வி, என்னுடைய வேலை வாய்ப்புகள் தட்டி கழிக்கப்படுகின்றன, நான் முன்னுக்கு வர முடியல, மகிழ்ச்சியாக இருக்க முடியல, நோய் நொடிகள் நீங்க மாட்டேங்குது, மருத்துவமனைகள் சொல்லி ஆனாலும் கூட நோய்கள் தீர. உடனே இன்னைக்கு கண்ணீரோடு நாம் அழுது போட்பாமே. ஆண்டவர் நமக்கு அம்மா அழாத நான் இருக்கிறேன் இதை சொல்லக்கூடிய அந்த பதில் நமக்கு கிடைக்கலாம். உடனே விடம் செபியுங்கள் நம்பிக்கையோ. அம்மா, உன் கண்ணீர் நீக்கப்படுகிறது, இனி அழ வேண்டாம், நம்பிக்கையோடு செல். இனி அந்த நைன் பெண்ணுக்கு புது வாழ்க்கை தந்த தேவன் என்று இந்த செவ்வாய்க்கிழமை அந்தோனியாவுடைய இந்த திருத்தலத்தில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற இந்த நற்கனை ஆண்டவருக்கு முன்னாடி முழந்தாள் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் கண்ணீரையும் ஆண்டவர் போக்குகிற விதமாய், மகனே மகளே, உன் கண்ணீரும் போய்விடும், உன் கவலைகளும் நீங்கிவிடும், புது வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்வாய். புது வாழ்க்கையில புது வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில வந்து சேரும், புதியவை உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செல் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நாம் செல்வோம், மாண்புமிகு கீதம் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு
விட்டு சென்றீரே. திருவுட திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார் கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார் கலங்காதே. கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். உன் கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார்.